வணக்கம். பிக் பாஸ் டே 11 இன்னைக்கு ஃபஸ்ட்டு ப்ரோமோ பார்த்தோன்னே இன்றைக்கி எபிசோட் செம்மையாக இருக்க போகுது அப்படின்னு நினச்சி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. ஆனால் அதுக்கப்புறம் வந்து 2 ப்ரோமோவும் தெரிஞ்சிருச்சு, இது பழைய கதை தான், ஒன்றும் பெருசாக மாற போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அட்லீஸ்ட் வந்து அந்த ப்ரோமோவில் வர விஷயம் எப்போ வரும் அப்படின்னு காலையிலேருந்து பார்த்துட்டு இருந்தா. லாஸ்ட்டில் அதுவே வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் தான் வந்தது. ஆனால் இன்னும் எபிசோடோட தீம் என்னென்னு தெரிஞ்சிருச்சு. தீம் என்னென்னா, இங்கே உள்ளவங்க யாரும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதில்ல, அதனால் பிக் பாஸ் கடுப்பாகிறாரு அப்படிங்கிறது தான் தீம். ஸோ அது காலையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன தான் பிக் பாஸ் ஹவுஸில் வந்து எஃப்ஜே இருந்தாலும் அவர் வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் கிடையாது. சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் உள்ளவங்களுக்கு தான் எப்போ வேணாலும் தூங்கி எழுந்திரிக்கலாம். ஸோ ஆனால் எஃப்ஜே வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அவங்களுக்கு அலாம் அடித்ததுக்கப்புறமும் தூங்கிக்கிட்டே இருக்கார். அதை யாருமே கண்டுக்கவே இல்லை. எஸ்பெஷலி வந்து கேப்டன் ஆனால் துஷார் கண்டுக்கவே இல்லை. துஷாருக்கு வந்து அரோராவோட சுற்றுறதுக்கே டைம் பத்தலை. ஸோ அவருக்கு எப்படி இதெல்லாம் வந்து தோணும்? அவருக்கு ரூல்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறது இன்னும் எபிசோடை பார்த்தாவே தெரியும். எந்த இடத்துல வந்து எவ்வளோ இடங்களில் அவர் கவனக்குறைவாக இருந்திருக்காரு, எவ்வளோ இடங்களில் ஒரு கேப்டனாகவே பிஹேவ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் எஃப்ஜே எடுத்துக்கலாமே. எஃப்ஜே வந்து ஒரு 2-3 நாள் ஆதிரியோட சுற்றிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து இல்லை, எனக்கு கேம் தான் முக்கியம் அப்படி இப்படின்லாம் பேசினார். சரி, அட்லீஸ்ட் அந்த கேமில் வந்து கரெக்டாக இருக்கணும்ல. ஆனால் என்ன பண்ணுறாருன்னா, இவர் என்னமோ வாழ்க்கையை உடஞ்ச மாதிரி இடிஞ்சு விழுந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப சோகமாக இருக்கார். அப்பப்போ ஆதிரை மேலே எரிஞ்சு விழுந்துட்டு இருக்காரு. ஒன்று லவ் ஒழுங்காக பண்ணியா, இல்லைனா இந்த கேம் ஒழுங்காக விளையாடு, 2த்தையும் பண்ணாமல் இப்படி பண்ணிகிட்டு இருந்தா என்ன ஒன்றுமே வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஆதிரை வந்து எஃப்ஜேட்ட கூடவே இருக்கணும் அப்படிங்கிற எப்படியாச்சும் அவரை பேச வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் குக் பண்ணும்போது நீ பாட்டு பாடுங்கிறாங்க. அவருக்கு தொண்டை வலிக்குது அப்படிங்கிறாரு. சரி, அட்லீஸ்ட் வந்து அந்த குரலில் என்ன பாட முடியுமோ பாடு அப்படிங்கும்போது, அப்புறம் அவர் வந்து இல்லை வேறு ஏதாச்சும் பண்ணுறேன் அப்படிங்கும்போது டான்ஸ் ஆடு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை தோப்புக்காரணம் போடுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவர் தோப்புக்காரணம் போடுறாரு. அப்புறம் கனியையும் வந்து ஆட சொல்கிறாங்க. அவங்களும் ஆடுறாங்க. அப்புறம் அவர் தோசை ஊற்றிட்டு இருக்கும்போது ரொம்ப கொஞ்சம் சீண்டிருப்பாங்க போல இருக்குது. அதை காட்டலை. ஆனால் அவர் சொல்கிறாரு, அவங்க தோசை ஊற்றும் போது டிஸ்டர்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோச்சிட்டு உள்ளார போயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு அழாத குறை தான், ஏன் இப்படி பண்ணுற அப்படிங்கும்போது அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இல்லை, இது வந்து என்னால் எக்ஸ்பெக்ட் பண்ண சாப்பாடு விஷயத்தில் எனக்கு இப்போ இதெல்லாம் பண்ண முடியாது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட இதெல்லாம் வச்சுக்காத, நான் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பொண்ணுக்கு பேசி பார்க்குது. அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லைன்னா தானே வந்து சாரி கேட்டுருது. சாரி அப்படின்னா அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் அதுக்கப்புறம் அதுவும் வெக்கத்தை விட்டு நீ எனக்கு சாரி சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்டோன்னா அவர் சாரின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு வாட்டி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. பட் எனிவே, ஸோ அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த பொண்ணுக்கு வந்து இவரை விட்டால் வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ உள்ள கதை. ஸோ இது எந்த அளவுக்கு போக போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பூர்ணிமா லாஸ்ட் டைம் பண்ண மாதிரியே ஏதாச்சும் புதுசாக ட்ரை பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. இல்லை என்னை ஏமாற்றிட்டான் அப்படின்னு. ஆனால் ரொம்ப சீக்கிரமாக நடந்துருச்சு. ரொம்ப சீக்கிரமாக இது காதல் வரைக்கும்லாம் போகலை. ஸோ அதனால் ஏமாற்றிட்டேன்னு சொல்ல முடியாது. இவங்க என்ன மாதிரி கதை விட போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ரம்யா ஜோ நேற்று வந்து மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி ஒரு மாதிரி அதை பார்த்தவே தெரியுது அது பெரிய ஒரு ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனிவே, ஸோ இன்றைக்கி வந்து என்ன நினச்சிருக்காங்க, அந்த கேம் விளாட்றாங்க தெரியுமா, மாஸ் கேமு. ஸோ அந்த கேம் அப்போ யாரும் உங்களுக்கு உடம்பு சரியில்லாதனால பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சாங்க போல இருக்குது. அது வெளிப்படையாகவும் சொல்லியிருக்காங்க. சரி, இதுதான் வந்து மாஸ்டர் பிளானா, இல்லை நேற்று வந்து ஒரு பக்கம் எனக்கு என்ன கேட்டிங்கன்னா, இது மாஸ்டர் பிளானாக எனக்கு தெரியல. அரோரா வந்து அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணாங்க தெரியுமா. அதுக்கப்புறம் அரோராட்ட அவங்க வந்து ரொம்ப அப்படியே டேமேஜிங்காக பேசினாங்களே. ஸோ அதெல்லாம் வெளில தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த அம்மா வந்து அந்த மாதிரி ஒரு ட்ராமா போட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அரோரா வந்து கேட்டுட்டாங்களே, என்ன வந்து ஃபேமிலி உங்கள் ஃபேமிலி இங்கே கொண்டு வந்திருக்கேன், ஃபேமிலிக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சீன் போடுறீங்களே, ஏமாற்றிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுடுறாங்களே. ஐயோ நம்ம எக்ஸ்போஸ் ஆகிட்டோமோ அப்படின்னு பயத்தில் தான் மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி இருந்தது. பட் எனிவே, நீங்கள் இதை பார்வும் கண்டுபிடிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் வியனாவா அவங்களும் கண்டுபிடிச்சிடுறாங்க போல இருக்குது. ஸோ அதை பற்றி ஒரு டாபிக் நடக்குது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் 3 பேர் தான் இருக்காங்க, சபரி, கம்ருதன் அண்ட் துஷார். ஸோ பிக் பாஸ் என்ன சொல்லிடுறாரு, நீங்கள் வந்து பிக் பாஸ்லேருந்து ஒரு ஆள், அப்புறம் இந்த சூப்பர் டீலக்ஸ்லேருந்து ஒரு ஆள், ஒரு ஆண் ஒரு பெண் செலக்ட் பண்ணோம் அப்படிங்கும்போது சபரி வந்து பாருவையும் இன்னொரு பக்கம் விக்ரமையும் செலக்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் துஷார் வந்து பார்த்திங்கன்னா அவர் 2 பேரை செலக்ட் பண்ணுறாரு. அப்புறம் கம்ருதீன் வந்து பார்த்திங்கன்னா வினோத்தையும் அப்புறம் இன்னொரு ஆளையும் செலக்ட் பண்ணுறாரு. அதில் பாரு இவர் என்ன தான் பாரு வந்து இவர் செலக்ட் பண்ணியிருந்தாலும் அவங்க சபரிகிட்ட சொல்லிடுறாங்க, நீ என்னைய வந்து 3 வாட்டி என் பொம்மையை எடுத்து வச்சுட்டு நீ வந்து விடாமல் பண்ணிகிட்டு இருந்த. ஸோ நான் தோக்கணும், நீ விளாண்டா, ஸோ அதனால் நீ தோக்கணும், நான் விளாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டைரெக்டாகவே சொல்லிட்டாங்க. சபரிக்கு ஒன்றும் பண்ண முடியாது, ஏற்கனவே சொல்லிட்டாரு. சரி பரவாயில்ல, நான் தோத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இதுக்கு நடுவில் என்ன பண்ணிடுறாங்கன்னா, கம்ருதீனும் இன்னொரு பக்கம் துஷாரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீல் போட்டுடுறாங்க. அந்த டீல் போட்டதில்
கம்ருதனோட துஷார் எடுக்க போகிறதும் துஷார் அதை கம்ருதன் எடுக்க போகிறதாகும். ஸோ அப்படி பண்ணி அவங்க டீல் பண்ணி லாஸ்ட்டில் அவங்க 2 பேரும் ஃபைனல்ஸ் போயிடுறாங்க. அதில் லாஸ்ட்டில் வந்து கம்ருதன் வின் பண்ணிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். பிக் பாஸ் ஏற்கனவே சொன்னார், பிக் பாஸ் ஹவுஸில் உள்ளவங்க யாராச்சும் வின் பண்ணாங்கன்னா சரி பிக் பாஸ் ஹவுஸில் உள்ள எல்லாருக்கும் டின்னர். அதுக்கப்புறம் இந்த சைட்லேருந்து வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்லேருந்து 5 பேரும் நாமினேஷனுக்கு வருவாங்க அப்படிங்கிற 5 பேரும் நாமினேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் அப்படியே அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. இன்னொரு பக்கம் சபரி தோத்தது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கொண்டாட்டம், அவங்களால சந்தோஷத்தை அடக்கவே முடியல யாரால், பார்வதியால். இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறேன்னு சொல்ல முடியாமல் தான் ஒரு பக்கம் சபரி இருக்கார். அதை வந்து ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு போயிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இதுக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி அரோரா வந்து தனியாக கூப்பிட்டு போய் துஷாரோட பேசுகிறாங்க. துஷார் ஏதோ சொல்கிறாரு, அரோரா ஏதோ சொல்கிறாங்க. 2 பேரும் சீக்கிரட்டாக பேசுகிறாங்க. ஒன்றுமே புரியல. நான் என்ன தான் சவுண்ட் வச்சு பார்த்தாலும் ஒன்றுமே புரியலன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்காக ஏதாச்சும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன், வேலைக்கு ஆகலை. உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னத்தை பற்றி பேசினாங்கன்னு. அங்கேயும் மைக் இல்லாமல் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியில் வந்து மைக் இல்லாமல் தான் பேசிகிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அதை அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி இதே நடந்துட்டு இருந்ததுனால பிக் பாஸ் வந்து அதே டைம் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஜேவும் இன்னொரு பக்கம் உட்காந்து தூங்கிட்டு இருக்காரு. பிக் பாஸ் வந்து கடுப்பாயிட்டு அதுக்கப்புறம் எல்லாரையும் அசம்பிள் பண்ண சொல்கிறாரு. அசம்பிள் பண்ணும்போது துஷாருக்கு வந்து சொல்லிட்டாரு, இது வந்து உனக்கு வந்து நீ அந்த ஒரு பொறுப்பே வந்து நீ வந்து எடுக்கவே இல்லை. நீனே அப்படி இருந்தேன்னா மற்றவங்களாம் எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க? நீ அடுத்தவனை கொஷின் பண்ணணுன்னா நீ ஒரு தலைவனாக இருக்கும்போது நீ ஒழுங்காக ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் தானே அடுத்தவன் நீ கொஷின் பண்ண முடியும். ஸோ அதனால் உன்னோட தலைவர் பதவி வந்து உன்கிட்ட பறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது துஷாருக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆனதை கூட ஆக்சுவலாக அரோராவுக்கு தான் ரொம்ப ஹர்ட் ஆகணும். நம்மளால தானே இப்படி ஆணுச்சு அப்படின்னு. அந்த பொண்ணுக்கு அந்த கவலையெல்லாம் இல்லை. அந்த பொண்ணு என்னென்னு பண்ணுது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே அமைதியாக இருந்தது. அதுக்கப்புறம் திருப்பி பழையபடி அதே மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. ஸோ துஷாருக்கு அதை பற்றி ஒரு ஃபீலிங்ஸ் இல்லை அப்படிங்கிறது முதல்ல அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ண மாதிரி இருந்தார். அதுக்கப்புறம் திருப்பியும் பழையபடி ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஆக்சுவலாக துஷாரோட அரோராக்கு தான் இருந்திருக்கணும். ஏன்னா அவங்களால தான் இப்படி ஆணுச்சு அப்படின்னு. பட் 2 பேருக்குமே ஒன்றும் இல்லை. ஸோ இவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து அதான் சொல்லுது, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ஈஸியாக கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது அவங்களோட பிஹேவியர்ஸ்லாம் பார்க்கும்போது. இவங்க நினச்சிட்ருக்காங்க சரி நம்ம ஒரு பெரிய செலிப்ரிட்டியாக இருக்கிறதுனால நம்மளை கடைசி வரைக்கும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க, நம்மளோட மக்கள் ஓட்டு போடலைன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்மளை ஓட்டு போட்டு காப்பாற்றுவாங்க அப்படின்னு. சப்ஸ்கிரைபர்களுக்கு நீங்கள் வெளியில் இருந்தால் தான் வந்து பிரயோஜனம். நீங்கள் பிக் பாஸ் ஹவுஸில் 90 நாள் 105 நாள் இருந்தீங்கன்னா அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவனுக்கு பிரயோஜனம் கிடையாது. அவன் நீங்கள் இல்லாத போது அவன் காசை கொடுத்துட்டு நீங்கள் எப்போ வருவீங்க நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க போகிறான். ஸோ அவங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ பட் எனிவே அவங்களுக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் காசுக்குனாச்சும் வேலைக்கு ஆகணும்னா இந்த பொண்ணு வெளில வந்தால் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க இருப்பாங்க. பட் எனிவே ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து விளாட்ற மாதிரியே தெரியல. சீக்கிரமாக பேக் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க போல இருக்குது. பட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு கிளாஷும் நடக்குது. ஏன்னா இவங்களுக்குலாம் சாப்பாடு ரெடி பண்ணதுனால இப்போ நைட்டு இவங்களுக்கு வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் உள்ளவங்களுக்கு சாப்பாடு இல்லை. உடனே பெட்ரூமில் உட்காந்துட்டு சுபிக்ஷா வந்து கேட்குறாங்க, பிக் பாஸ் நாங்கள் சமைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. பிக் பாஸ்லேருந்து ரெஸ்பான்ஸ் வரல. அதுக்குள்ளே பார்வலேருந்து வெளில போகிறாங்க. வெளில போய் இப்போ குயிக்காக வந்து எங்களுக்கு வந்து ஒரு சமைச்சிட்டு கொடுத்துட முடியுமா அப்படின்னா. ஆனால் அவங்க எல்லாருமே ஏற்கனவே ரெடி ஆகிட்டாங்க பிக் பாஸ் டீமில் உள்ளவங்க, ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு. அப்போ இதை கனிகிட்ட சொன்னால் வேலைக்கு ஆகும்ல. உடனே சாமர்த்தியமாக போய் கனிட்டையும் சபரிட்டையும் சொல்கிறாங்க. அப்புறம் 2 பேரும் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. பாத்திரம் மட்டும் கழுவி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா கூப்பிட்றாங்க. சுபிக்ஷா அங்கே வந்துட்டு இல்லை இப்போ சமைக்கிறது வந்து ரூல்ஸ் மீறல்னா இதுவும் ரூல்ஸ் மீறது தான். ஸோ நான் அதனால் பண்ண முடியாது அப்படிங்கும்போது அப்போ கடுப்பாயிடுறாங்க. ஆக்சுவலாக எஃப்ஜி அண்டு சபரிலாம் கடுப்பாயிடுறாங்க. ஏன்னா உங்களுக்காக தான் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், நாங்கள் இதை பண்ணணுன்னு தேவையே இல்லை. நாங்கள் என்ன நினச்சிட்டு இருந்தோன்னா எங்கள் சாப்பாட்டில் கொஞ்சம் பாதி ஷேர் பண்ணி சாப்பிட்லாம் பிக் பாஸ்ட்டை கேட்டு அப்படின்னு. ஆனால் இப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகும்போது நீங்களே வந்து இதை வந்து ரொம்ப சீப்பாக பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே ஒரு பக்கம் கோவாடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க சமைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பாரு வந்து இதை வந்து தெரிஞ்சே தான் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறது, இவங்கள்ட்ட எப்படியாச்சும் நம்ம சமைச்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் சுபிக்ஷாவுக்கு வந்து சாப்பாடும் வேணும். இன்னொரு பக்கம் வந்து கோவம் வருது. அதாவது இது ஃபுல் அண்ட் ஃபுல் இது முழுக்க பாரோட தப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அவங்கள்ட்டலாம் போய் சொல்லி ஒரு நல்ல பேர் வாங்குறதுக்கான முயற்சிகள் பண்ணுறாங்க. ஆனால் எஃப்ஜி அப்போ வந்து கரெக்டான கேள்வி கேட்குறாரு. அவங்க என்ன தான் இதை பண்ணியிருந்துருக்கட்டும், உனக்கு வந்து நீ அந்த பிளேட்டை கழுவுறியா இல்லையாங்கிறது உன் கையில் தானே இருந்தது. அந்த பாத்திரத்தை வாஷ் பண்ணுறியா டிஷ் வாஷிங் பண்ணுறியா அப்படிங்கிறது உன் கையில் தானே இருந்தது. அதை பண்ணியிருக்க வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு நியாயமான கேள்வி கேட்குறாரு. அதை கேட்டோன்னே இந்த அம்மா ஓரமாக போய் உட்காந்து அழுகுறாங்க. அழுதுக்கப்புறம் அப்புறம் சபரி வந்து ஆஸ் யூஷுவல் வந்து கன்வின்ஸ் பண்ணுறாரு, நீ எனக்கு வந்து வெளில போய் சமைச்சு கொடு, அது வந்து இப்போலாம் வந்து இதோட வந்து ரொம்ப பெருசாக எடுத்துக்காது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இவங்க சாப்பிட்றதெல்லாம் வந்து பிக் பாஸ் டீம் சாப்பிட்றதெல்லாம் டிவியில் காட்டுறாங்க. எல்லோரும் பார்த்து ஒரு பக்கம் வயிற்றுச்சலோடையும் இன்னொரு பக்கம் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டும் இருக்காங்க. ஸோ அதோட என்ன பிக் பாஸ் எபிசோட் முடிஞ்சிருச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அரோரா வந்து வீட்டுக்குள்ளே இருந்தால் அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நல்லதா, இல்லை அரோரா வெளியில் இருந்தால் அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நல்லதா? அவங்களோட பதில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நான் சூப்பரான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.
Yeah, break it open, leaving nothing f***ing intact. Hey yo, you been hacked. This safe hard in, but I found it, homie, been cracked.